வெல்கம் டு ஜென்டாக் எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது டிஎன் டெட் எக்ஸாமுக்கு நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு டிப்ஸ் தான். இப்போ வந்து 2 வாரமாக, அதாவது ஒரு 2 வாரம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து புதுசாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு அகாடமிலையும் ஒவ்வொன்றும் முடிஞ்சிச்சு. இது வந்து டேஃப் அகாடமி, அதாவது இது எல்லாமே நான் வந்து கொஸ்டின்லாம் எழுதி வச்சு படிக்கக்கூடியது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சு வந்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஏதாவது அகாடமியில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 குரூப் 2க்கு வந்து இந்த மாதிரி என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட இதுதான் இது. அதையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த டெட் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் ரொம்ப முடியாது. 1லேருந்து ஒரு 2-3 மணி நேரமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று லைப்ரரி, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு படிக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். கண்டிப்பாக வீட்டில் இருந்தோம்னா நமக்கு வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அதனால் படிக்கக்கூடிய இடம், அப்படி இல்லைனா ஒரு அகாடமியில் சேர்ந்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து உங்கள் ஊரில் எந்த அகாடமி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், நீ அங்கே சேர்ந்துக்கலாம். நாங்கள் இப்போ அகாடமி எந்த ஊரில் இருக்கோ அதில் சேர்ந்துக்கோங்க. அங்கே வந்து டெஸ்ட் பேட்ச் மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேம் 1, டேம் 2, டேம் 3, அதாவது இந்த வாரத்தில் டேம் 3, 8th, அப்புறம் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறமா சயின்ஸ்னாலே ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் பெடகாஜி, இது எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3ஆம் டேமில் இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சண்டே போய் எக்ஸாம் எழுதணும். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 7th என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டேம் 3 அப்படின்னா திங்கக்கிழமை டேம் 3, செவ்வாய்க்கிழமை இங்கிலீஷ் டேம் 3, மேக்ஸ் வந்து டேம் 3, அடுத்த நாள் தேர்ஸ்டே வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சயின்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் சோசியல் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சாட்டர்டே அப்படின்னா பெடகாஜி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் வச்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் வீக்கில் என்ன அப்டேட்டுங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நீங்களும் இது வந்து நான் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்காக கொடுக்குற டிப்ஸ் தான். இந்த வாரம் 3 நாள் முடிஞ்சிச்சு, இன்னும் மீதி 4 நாள் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். டெட் எக்ஸாமுக்கு பேப்பர் 2ல் சயின்ஸ், அதாவது சயின்ஸ் மேஜர், ஃபிசிக்கல் சயின்ஸ், அதாவது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி, இந்த சயின்ஸ் மேஜருக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வேர் டு ஸ்டடி, எங்கே இருந்து படிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து பாடம் வாரியாக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபிசிக்ஸ், இயற்பியில் எந்த பாடத்தில் 6th-லேருந்து 10th வரைக்கும் எது படிக்கணும், அதாவது எந்த சாப்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்க போகிறேன். அதுதான் வேர் டு ஸ்டடி. இப்போ மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் பற்றி நீங்கள் எதுலலாம் படிக்கணும்னா 6th, 7th, 8th, 9th புக்கில் நமக்கு வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயில்ஸ். இப்போ 6th பாடத்தில் வந்து முதல் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் படிக்கணும், 7th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசன், 8th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசன், 9th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசன். அடுத்து ஃபோர்ஸ், மோஷன், ப்ரெஷர், விசை, இயக்கம் மற்றும் அழுத்தம். இது எதில் இருக்குது அப்படின்னா 6th ஃபஸ்ட்டு டேர்மில் 2வது லெசன், 7th ஃபஸ்ட்டு டேர்மில் 2வது லெசன், 8th ஃபஸ்ட்டு டேர்மில் 2வது லெசன், 9th ஃபஸ்ட்டு டேர்மில் 2வது லெசன், 10th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசன். அதாவது 8th, 9th, 10th இந்த 3மே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே புக்கு தான். 6th, 7th மட்டும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா டேர்ம் வைஸ் இருக்கும். பழைய புக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டேர்ம் வைஸ் இருக்கும் 8th. அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி புது புக்காக இருந்தால் 8th 2வது லெசன், 9th 2வது லெசன், 10th ஃபஸ்ட் லெசன். அடுத்து வெப்பம் பாடம், 6th 2வது டேர்மில் ஃபஸ்ட் லெசன், 7th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன், 8th 4th லெசன், 9th 7th லெசன், 10th 3rd லெசன். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, மின்னியல் பாடம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 6th செகண்ட் டேர்மில் 2வது லெசன், 7th செகண்ட் டேர்மில் 2வது லெசன், 8th 5th லெசன், 9th 4th லெசன், 10th 4th லெசன். 5th மேக்னட்டிசம், காந்தவியல் அப்படிங்கிறது 6th டேர்ம் 3ல் ஃபஸ்ட் லெசன், 8th 7th லெசன், 9th 5th லெசன். இது வந்து ஃபிசிக்ஸ். மொத்தம் என்ன இருக்குது அப்படின்னா 5 வரைக்கும் இருக்குது. அடுத்து 5 முடிஞ்சிருக்கு. இப்போ 6வது ஒளியியல், 8th 6th லெசனில் இருக்குது, 9th 8th லெசனில் இருக்குது, 10th 5th லெசனில் இருக்குது. அடுத்து சவுண்ட், இந்த ஒளியியலில் 8th 6th லெசன், 9th 8th லெசன், 10th 5th லெசனில் இருக்குது. அடுத்து யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ்
சயின்ஸ். அண்டம் மற்றும் விண்வெளி பற்றி எதில் இருக்குது அப்படின்னா 7th தேர்ட் டேர்மில் செகண்ட் லெசன், 8th 8th லெசன், 9th 9th லெசன். அடுத்து ஃப்ளூயிட்ஸ் பாய்மங்கள் பற்றி எதில் இருக்குது அப்படின்னா 9th சாப்டர் 3ல் இருக்குது. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் எதில் இருக்குது அப்படின்னா 10th சாப்டர் 6ல் இருக்குது. இதுதான் ஃபிசிக்ஸ் கூடியது. வேர் டு ஸ்டடி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றாவதுலேருந்து மொத்தம் 10 வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா சாப்டர்ஸ் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா பாட்டனி. பாட்டனியில் 6th 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் செல் பயாலஜி பற்றி, அதாவது செல் உயிரியல் அப்படிங்கிறது எதுலலாம் இருக்குது அப்படின்னா 6th டேர்ம் 2ல் 5வது லெசன்லையும் 7th டேர்ம் 2ல் 4வது லெசன்லையும் இருக்குது. அடுத்து பிளான்ட் கிங்டம் தாவர உலகம் பற்றி எதில் இருக்குது அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் டேர்மில் 4th லெசன், 8th 17th லெசன், 9th 19th லெசன், 10th 12th லெசன். ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் தாவரங்களின் இனப்பெருக்கம் 7th டேர்ம் 1ல் 5வது லெசன், 10th 17th லெசனில் இருக்குது. டிரான்ஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் தாவரங்களின் கடத்துதல் எதில் இருக்குது அப்படின்னா 10th 14th லெசன். பிளான்ட் ஹார்மோன்ஸ் தாவர ஹார்மோன்கள் அப்படிங்கிறது 10th 16th லெசன் தான் இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜுவாலஜி 6th 10th வரைக்கும். டிஷ்யூஸ் அதாவது விலங்கு திசுக்கள் பற்றி 9th 18th லெசனில் இருக்குது. ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம் மனித உறுப்பு மண்டலம் பற்றி இதில் இருக்குது அப்படின்னா 6th டேர்ம் 2ல் 6th லெசனில் இருக்குது. ஸ்கெலிட்டன் சிஸ்டம் மசில்ஸ் அப்படிங்கிறது எலும்பு மற்றும் தசை மண்டலங்கள் பற்றி 8th 18th லெசனில் இருக்குது. இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச மண்டலம் பற்றி 8th 18th லெசனில் இருக்குது. டைஜஸ்டிவ் எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் அப்படின்னா செரிமானம் கழிவு நீக்க மண்டலம் பற்றி 9th ஸ்டாண்டர்டில் 20th லெசனில் இருக்குது. பிளட் சர்க்குலேஷன் ஹியூமன் ஹார்ட் ரத்தம் ரத்த ஓட்ட மண்டலம் இதயம் இது பற்றி 10th 14th லெசனில் இருக்குது. நர்வஸ் சிஸ்டம் பற்றி எதில் இருக்குது அப்படின்னா நரம்பு மண்டலம் 10th 15th லெசனில் இருக்குது. ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ் நாளமில்லா சுரப்பி மண்டலம் எதில் இருக்குது அப்படின்னா 10th 16th லெசனில் இருக்குது. ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மனித இனப்பெருக்க மண்டலம் பற்றி 8th 20th லெசன், 9th 20th லெசன், 10th 17th லெசனில் இருக்குது. இது எதுக்குரியது அப்படின்னா ஜுவாலஜி. அடுத்து பயாலஜி ஹெல்த் அண்ட் ஹைஜீன் உடல் நலமும் சுகாதாரம் பற்றி 6th டேர்ம் 1ல் 6th பாடம், 7th டேர்ம் 1ல் 7th பாடம். மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிர்கள் பற்றி 8th 16th லெசன், 9th 22nd லெசன். நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பற்றி 9th 21th லெசன். ஹெல்த் அண்ட் டிசீஸ் உடல் நலம் மற்றும் நோய்கள் பற்றி 10th 21th லெசனில் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் வகைப்பாட்டியல் 6th டேர்ம் 1ல் 5வது லெசன், 7th செகண்ட் டேர்மில் 5வது லெசன், 9th 17th லெசன், 10th 13th லெசன். ஜெனட்டிக்ஸ் மரபியல் 10th 18th லெசனில் இது இருக்குது. இது பயாலஜி. பயாலஜியில் இன்னும் 2 இருக்குது. ஆரிஜின் மற்றும் இவோஷன் ஆஃப் லைஃப் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் 10th 19th லெசன். எக்கனாமிக் பயாலஜி பொருளாதார உயிரியல 7th டேர்ம் 3ல் 5th லெசன், 9th 23 லெசன். இது வரைக்கும் ஃபிசிக்ஸ் பாட்னி சுவாலஜி பயாலஜி பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி. மேட்டர் அரவுண்ட் அஸ் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் 6th டேர்ம் 1ல் 3rd லெசன், 7th டேர்ம் 1ல் 3rd லெசன், 8th 9th லெசன், 9th 10th லெசன். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் 6th டேர்ம் 2ல் 3வது லெசன், 7th டேர்ம் 2ல் 3வது லெசன், 8th 10th லெசன். கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப் அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிறது 6th 3rd டேர்மில் 3rd லெசன், 7th 3rd டேர்மில் 4th லெசன், 8th 15th லெசன். ஏர் காற்று 6th செகண்ட் டேர்மில் 4th லெசன், 8th 13th லெசன். வாட்டர் அதாவது நீர் 6th 3rd டேர்மில் 2nd லெசன், 8th 13th லெசன். பாலிமர் கெமிஸ்ட்ரி பலபடி வேதியியல் அப்படிங்கிறது 7th டேர்ம் 3ல் 3வது பாடத்தில் இருக்குது. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணு அமைப்பு பற்றி 7th டேர்ம் 1ல் 4th லெசன், 8th 12th லெசன், 9th 11th லெசன், 10th 7th லெசன். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தனிமங்களின் வகைப்பாடு பற்றி 9th 12th லெசன், 10th 8th லெசன். ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் பற்றி 8th 14th லெசன், 9th 14th லெசன்.
கெமிக்கல் பாண்டிங் வேதி பிணைப்பு பற்றி 9th 13th லெசன் 10th லெசன். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட், கார்பன் அதன் சேர்மங்கள் 9th 15th லெசன் 10th 11th லெசன். அப்ளைடு கெமிஸ்ட்ரி பயன்பாட்டு வேதியியல் அப்படிங்கிறது 9th 13th லெசன்லையும் 10th 9th லெசன்லையும் இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம வேர் டு ஸ்டடி ஃபிசிக்கல் சயின்ஸ்க்குரிய சிலபஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.